என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்கும் அடுத்த சில மாதங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பிக்சர் ரொம்ப ரொம்ப பேடாக தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் நான் கொடுக்குறேன். பட் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள்ன்றது அப்பப்போ கரெக்ஷன் வரும். ஸோ அது ஒரு நார்மல் இதுதான். என்னுடைய 15 ஆண்டு கால அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது, யூரோப் ப்ராப்ளம் வந்தது, டேப்பர் டேண்ட்ரம் கூகுளில் போய் அடிச்சிங்கன்னா வரும், டேப்பர் டேண்ட்ரம்னு அடிங்க வரும். அதுக்கப்புறம் சைனா டிவேல்யூ கரன்சி 2015, அப்புறம் டிமானிட்டைசேஷன் 2016, 2018 யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம், 2020 கொரோனா வைரஸு, 2022 யூஎஸ் இன்ஃப்ளேஷனு, ரஷ்யா யுக்ரைன் வாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பங்குச்சந்தைகள் இறங்கியிருக்கு. ஆனால் இப்போ கடந்த சில மாதங்களாக குறிப்பாக அக்டோபர் மாதத்துலேருந்து பங்குச்சந்தைகள் ஒரு பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. ஆனால் இது எந்த காரணமுமே இல்லாமல் இறங்குது. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் இறங்கினப்பெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. இப்போ இறங்குறதுக்கு எந்த ஒரு பெருசாக ஒரு காரணமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் இல்லாமல் இறங்காது. அந்த காரணம் என்னன்றது நமக்கு தெரியல. ஒருவேளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பொதுவாக நான் கடந்த பல ஆண்டுகளாக நான் பார்த்துன்னு வரேன், நம்ம கார்பரேட் ரிசல்ட் எப்பவுமே நல்லாவே தான் இருக்கும். போன தடவை தான் இந்த கார்பரேட் ரிசல்ட் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்தது. ரூரல் டிமாண்ட்லாம் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் இந்த அளவுக்குலாம் பெருசாக விழுந்ததே கிடையாது. பொதுவாக பங்குச்சந்தைகள் இறங்கும்போது ஸ்டாக்ஸ் நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம், டிஃபென்சிவ்ஸ், சைக்ளிக்கல்ஸ் அப்படின்ட்டு. இந்த டிஃபென்சிவ்ஸ்னால் இந்த எஃப்எம்சிஜி, பார்மசூட்டிக்கல், ஐடி இதெல்லாம் டிஃபென்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக பங்குச்சந்தைகள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும்போது இதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 2014 வரைக்கும் சன் பார்மா கிட்டத்தட்ட 10 மடங்கு ஏறி இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த சந்தைகள் இதுவாக இருந்தது. நான் இன்னும் சில டேட்டாலாம் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நம்முடைய பங்குச்சந்தைகள் எந்த அளவுக்கு இறங்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். என்னோட கம்ப்யூட்டரை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கிறேன், இந்த இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸாக என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது 52 வீக் ஹை டேட்டா. இது நேற்று லோ. ஸோ 52 வீக் ஹைலேருந்து நேற்று லோ வரைக்கும் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்துருக்கிறேன். இது நிஃப்டி மீடியா கிட்டத்தட்ட 28%, அதாவது இண்டெக்ஸ் 28%. அப்போ ஸ்டாக்லாம் பாருங்கள் 40-50% கூட இறங்கியிருக்கும். அப்புறம் இந்தியா டிஃபென்ஸ், இந்த மெசகான் டாக்கு, அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய மேலே போச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ கீழே வந்தது. அப்புறம் எனர்ஜி, பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ். ஒரு பிஜேபி ஆட்சி வந்தாக்கா பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட 25% கரெக்டாக இருக்குது. அப்போ சிபிஎஸ்சி, பிஎஸ்சி அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஆயில் அண்ட் கேஸ், ஏன்னா உங்களுக்கு ரிலையன்ஸை 25% இறங்கியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 20%, காமோடிட்டிஸ் 20%, மெட்டல் 20%. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 10-12% தான் இறங்கிருக்குது. பட் நிறைய இண்டிசஸ் 20-25% இறங்கியிருக்கு. அதில் ஒரு முக்கியமாக ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ். யூஸ்வலாக மார்க்கெட் இறங்கும்போது நான் என்ன சொன்னேன், எஃப்எம்சிஜி, பார்மா, ஐடி இது 3 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோன்னே. ஆனால் இந்த தடவை எஃப்எம்சிஜியே கிட்டத்தட்ட 15% இறங்கியிருக்கு. ஆனால் அதுவே ஐடி பாருங்கள் 5% தான் இறங்கியிருக்கு. மற்றதெல்லாம் 20% 25% இறங்கும்போது ஐடி 5% தான் இறங்கியிருக்கு. பார்மா பாருங்கள் 6.5% தான் இறங்கியிருக்கு. ஸோ நியாயமாக பார்த்தா இந்த ஐடி பார்மாவுக்கு அடுத்தது இது வந்திருக்கணும், எஃப்எம்சிஜி வந்திருக்கணும். ஸோ அதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. ஆனால் இந்த தடவை
லைக் எஃப்எம்சிஜி வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் செலக்ட் பாருங்கள், ஒரு 8% தான் வந்துருக்குது. நார்மலாக மார்க்கெட் விழும்போது லார்ஜ் கேப் 10% வந்தால் மிட் கேப் 20% ஓடணும், ஸ்மால் கேப் 30% ஓடணும். ஆனால் இந்த தடவை வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஒன்றும் பெருசாக விழலை. என்ன கேட்டிங்கன்னா, நேற்றே 3% இறங்கி இருந்தது மிட் கேப்லாம். ஸோ 2.5% 3% இறங்கி இருந்தது. அதுக்கப்புறமாவே இவ்வளோதான் காமிச்சிருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரீட்டைல் பீப்புள் வந்து தொடர்ந்து வந்து பணத்தை பம்பின் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ரீட்டைல் பீப்புள் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மிட் கேப் ஃபண்ட்லையும் ஸ்மால் கேப் ஃபண்ட்லையும் இந்த பணம் தொடர்ந்து வர 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 என்ன ஆகுதுனாக்கா, இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இறங்க மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னோட கிராமம் இருக்குது. என்னோட கிராமத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் பயிர் வச்சுன்னா ஒரு 25 மூட்டை நெல் தான் வரும். ஸோ அதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக வந்துடாது, கரெக்டுங்களா? ஆனால் அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு ஏக்கர் லேண்டுக்கு வந்து நம்ம ஒரு 1,00,000 ரூபா கொடுக்கலான்னு வச்சுங்களேன். இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு துபாய் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், எவ்வளோ நாளாக வந்தாலும் வாங்கு அப்படின்ட்டு நான் என்னோடய ஃபேமிலிக்கே சொல்கிறேன். எந்தெந்த நிலம்லாம் விலைக்கு வருதோ அதெல்லாம் வாங்குங்க அப்படின்னாக்கா, அப்போ நான் கண்டிப்பாக விலை ஏறிடும். ஸோ விலை ஏறுறது வந்து 25 மூட்டை நெல் 50 மூட்டை நெல் விலையமான விலையாது எதுவுமே கிடையாது. என்னன்னா, என் பணம் போய்கினே இருக்குது. ஸோ என்னைக்கு என் பணம் நிற்குதோ அன்னைக்கு வந்து அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, விலை வந்து குறைஞ்சிரும். ஸோ சமயங்களில் இந்த ரீட்டைல் பீப்புள் தொடர்ந்து பணத்தை முதலீடு பண்ணிக்கினே இருக்கிறதுனால மிட் கேப்பை ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. ஆனால் என்னைக்கு இது நிற்க போகுது அப்படின்னு தெரியாது. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் நிற்க போகுதுன்றது மட்டும் நிச்சயம். அன்னைக்கு இருக்குது அடி, பெரிய அடி வரும் மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கு. அந்த கிராக் வந்து இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் வந்து நிஃப்டி எவ்வளோ விழுந்ததோ அதே அளவு தான் விழுந்தது மிட் கேப்பு, அல்லது அதை விட குறைவாக விழுந்தது. ஆனால் போன வாரம் தான் முதல்ல நிஃப்டி 2% விழுந்தது, மிட் கேப் 5% விழுந்தது, ஸ்மால் கேப் 6% விழுந்தது. ஸோ போன வாரம் தான் ஃபஸ்ட்டு சைன். ஓகே, ஸோ கிராக் இஸ் ஹேப்பனிங் இன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ இது வந்து ஒன்று. சரி, இப்போது நான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து பெரும்பாலும் எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஒரு காலத்தில் நான் பிஎஃப்சி, ஆர்இசி, பிஎஸ்சி அதெல்லாம் இது பண்ணேன்னா அதெல்லாம் நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு, உண்மையிலே நல்ல வேல்யூ இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பிஎஸ்சிக்கு வந்து பாம்பேயில் ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் விலை என்னவோ அதை விட கம்மியான மார்க்கெட் கேப்பில் தான் அந்த ஸ்டாக்கே ட்ரேட் நடந்துருந்தது. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு மேலே ஏறிடுச்சு கடந்த 4-5 வருஷத்தில். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே கண்ணில் படலை. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து லார்ஜ் கேப், அது நிஃப்டி 50 ஸ்டாக்கு. இங்கே நான் என்ன பண்ணிக்கினேன், 52 வீக் ஹை எடுத்துக்கினேன், நேற்று லோ எடுத்துக்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45% இறங்கி இருக்குது 52 வீக் ஹையிலேருந்து. இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10-12% தான் இறங்கிருக்குது. ஆனால் இது வந்து 45% இறங்கியிருக்கு. அதானி என்டர்பிரைஸ், டாடா மோட்டார்ஸு, ஹீரோ மோட்டோ, கோல் இண்டியா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 30% மேலே இறங்கியிருக்குது. இது எல்லாமே நல்ல கம்பெனி. பஜாஜ் ஆட்டோலாம் ஒரு நல்ல கம்பெனி. பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட், கடந்த 10 வருஷத்தில் ஏஷியன் பெயிண்ட் ஒரு வருஷம் கூட நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது கிடையாது. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு 30% காலி. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஒரு கலர் கோடிங் வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்டாக் வந்து 30%க்கு மேலே இறங்கி இருக்கிறது ஒரு கலரு, 20% 30% வரைக்கும் இறங்கி இருக்கிறது இன்னொரு கலரு, அப்புறம் 10% 20% வரைக்கும் இறங்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் 10% கீழே இறங்கி இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், அவ்வளோ அக்யூரேட் நம்பர் கிடையாது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50ல் இருக்கிற 1/4 ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 30% மேலே இறங்கியிருக்கு. ஒரு 1/4 ஆஃப் த ஸ்டாக்கு 20% மேலே இறங்கியிருக்கு, 20 to 30%. ஒரு 1/4 ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து 10லேருந்து 20% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 1/4 ஆஃப் த ஸ்டாக் மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சு நிஃப்டி 50 அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 இறங்கினதை விட நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 11.16% இறங்கியிருக்கு. ஆனால் இது எல்லாமே அதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக் நம்ம ஒன்று ஒன்றாவே பார்த்துருவோமே. HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸு,
டிசிஎஸ்ஸு, டெக் மஹிந்திரா, விப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடி ஸ்டாக். ஸோ நல்ல அதாவது நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஐடி ஸ்டாக்ஸ். ஆனால் ஒரே ஒரு ஸ்டாக்கு கூட 52 வீக் ஐக்கு மேலே இல்லை, எல்லாமே 52 வீக் ஐ கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 10-12 ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட 5 ஸ்டாக் வந்து ஐடி ஸ்டாக்ஸ். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட் மோசமாக இருக்கும்போது நீங்கள் எங்கே முதலீடு பண்ணணும், டிஃபென்சிவ்ஸில் முதலீடு பண்ணணும். மார்க்கெட் நல்லா இருக்கும்போது எங்கே பண்ணணும், சைக்கிளிக்கல்ஸில் பண்ணணும். இது வந்து ஒன்று. அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன் அது ஐடி ஸ்டாக்ஸுக்கு அடுத்தது வந்து என்ன சொன்னேன், பார்மசூட்டிக்கல். சன் பார்மா, டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் மருந்து சம்மந்தப்பட்ட தானே. ஸோ கிட்டத்தட்ட 3. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மீதி ஸ்டாக்லாம் வந்து எஃப்எம்சிஜியில் இருந்திருக்கணும். ஆனால் இந்த தடவை எஃப்எம்சிஜி ஸ்டாக் எதுவுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு பதில் வந்து ஒரு வேறு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸு, கொட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த ஒரு 3-4 ஸ்டாக் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு தனித்தனி காரணங்கள் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 4 வீலர் செக்மெண்ட்டில் போடுன்னு போடுறாங்க. இப்போ அவங்க புதுசாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ மஹிந்திராவுடைய ஃபார்ச்சூன் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் உண்மையிலே நல்லாயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த சில வருஷமாக நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொட்டாக் பேங்க் வந்து அது இறங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அது 5-6 வருஷமாக ஏறவே இல்லை. ஸோ அது அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இண்டிவிஜுவல் பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ போன வாரம் வரைக்கும் அது ரொம்ப 10% கீழே தான் இருந்தது. இப்போ திடீர்னு போன வாரம் வந்து ஒரு ஃபாரின் ப்ரோக்கரேஜ் வந்து அதை அப்கிரேட் பண்ணாங்க. அப்கிரேட் பண்ணி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12% ஏறி போச்சு லாஸ்ட் 1 வீக் 10 டேஸில். ஸோ அதனால் அது தப்பிச்சு இந்த இதில் வந்துருக்குது, இல்லைன்னா அதுவும் இங்கே வந்திருக்காது. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள் சேலஞ்சிங்கான பீரியடில் இருக்கும்போது நீங்கள் வந்து சைக்கிளிக்கல்ஸில் முதலீடு பண்ணக்கூடாது, டிஃபென்சிவ்ஸில் தான் முதலீடு பண்ணணும். இப்போ டிஃபென்சிவ் செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி, பார்மா, எஃப்எம்சிஜி. ஆனால் இந்த தடவை எஃப்எம்சிஜி சரியாக பர்ஃபார்ம் இல்லை. சைக்கிளிக்கல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல்ஸு, ரியல் எஸ்டேட்டு, ஆட்டோ, பேங்க்ஸு, இதெல்லாம் வந்து சைக்கிளிக்கல்ஸ். அதெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு நாய் எடி அடிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஐ என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இது எஃப்ஐஐ டேட்டா. போன அக்டோபரில் தான் ஒரு மார்க்கெட் பீக் ஆச்சு. 26,300 கிட்ட போனாங்க. அங்கே செல் பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப சிவியராக செல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு மாதம் மட்டுமே 1,00,000 கோடிக்கு மேலே செல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி தொடர்ந்து செல் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. இது பாருங்கள், டிசம்பரில் அவங்க வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் முழுக்க. ஆனால் இந்த ஜனவரி மாதம் இன்னும் ஜனவரி மாதம் ஒரு 10-12 தேதி தான் ஆகுது. அதுக்குள்ளாரவே வந்து டிசம்பரில் எவ்வளோ செல் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப பேரிஷாக இருக்கிறாங்க நம்ம மார்க்கெட் மேலே. அவங்க தொடர்ந்து செல் பண்ணினே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து அவங்களுடைய செல்லிங் வந்து சப்சைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து சைக்கிளிக்கல்ஸில் முதலீடு பண்ணக்கூடாது, டிஃபென்சிவ்ஸில் தான் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிக்கல்ஸ் பற்றி யோசனை பண்ணலாம். சரி, இப்போது டெக்னிக்கலாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். திரும்ப கம்ப்யூட்டருக்கு போயிடுறேன். ஸோ இது வந்து ஒரு நிஃப்டியோடைய சார்ட்டு. இப்போ நான் எங்கே போயிருக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 2013 போயிருக்கிறேன். ஸோ இந்த 2013 என்ன இருக்குது, ஏப்ரல் மாதம் வந்து மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்தது, அதுக்கப்புறம் திரும்ப மேலே போச்சு. ஸோ இதுதான் நம்ம முக்கியமான இடம், பார்க்க வேண்டிய இடம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இங்கே ஒரு பீக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பீக் ஃபார்ம் பண்ணது வந்து ஜூலை மாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை மாதம் ஒரு பீக் பண்ணிவிட்டு
அப்படியே ஒரு அடி அடித்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட், இது ஜூலை 23 ஆகஸ்ட், ஒரு 15-20 நாள் தான். 15-20 நாளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1 2 3 பார்த்தீங்கன்னா டெய்லி இறங்கி இருக்குது மார்க்கெட். டெய்லி இறங்கி 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 ஒரு லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்துருக்குது. இந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஊந்துதோ அதில் ஏறக்குறைய பாதி போயிட்டு திரும்ப ஊந்துருக்குது. ஸோ திரும்ப ஊழ்ந்தப்போ நல்ல ஒரு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 அப்படின்ற லெவலில் இருக்குது. இந்த நம்பரை பார்க்கணுன்னா நீங்கள் ஒன்று இங்கே பார்க்கலாம், இல்லைங்க ரைட் சைடில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6000லேருந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5200. 6000லேருந்து 5200 பார்த்தீங்கன்னா ஒரு 16-17% அந்த அளவுக்கு வந்தது. மட்டும் இல்லாமல் ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப இங்கே ஊந்துருக்குது. அப்போ ஊந்த உடனே இந்த தேதி இது வந்து கரெக்டாக வந்து ஆகஸ்ட் 28 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆகி நல்லா கீழே போச்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு கேப் டவுன் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2% கீழே போச்சு. அன்னைக்கு வந்து எல்ஐசி உள்ள வந்து ஷேர்ஸ் வாங்கினாங்க. இந்த மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப லோ லெவலில் இருக்குது, ஸோ திஸ் ரைட் டைம் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு எல்ஐசி உள்ளே பூந்து வாங்கினாங்க. எல்ஐசி உள்ளே பூந்து வாங்கின உடனே அன்னைக்கு லோலேருந்து ஹையாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% மேலே போச்சு. ஸோ நல்லா மேலே போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லோவை வந்து அதுக்கு அடுத்த 10 வருஷத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த லோ உடைக்கலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு கரெக்ஷன் வந்து மேலே போச்சு, கரெக்ஷன் வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணது, யாராவது என்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸே வரல, தொடர்ந்து ப்ராஃபிட் தான் வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எல்ஐசி வந்து ஒரு டெசசிவ் ஃபேக்டராக உள்ள நுழைஞ்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இங்கே என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு பீக் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இறங்கிட்டு திரும்ப ஒரு 50% ரிட்ரேஸ்மெண்ட் காமிச்சிட்டு திரும்ப பெரிய லெவலில் அடித்து அந்த இடத்துல எல்ஐசி உள்ளே வந்து மேலே போனாங்க. மேலே போயிட்டு இது வந்து இங்கேருந்து இதுவாகிருக்குது. கரெக்டுங்களா? ஓகே, இந்த ஹையை வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்த ஒரு 1 மந்த் 1.5 மந்த்லேயே கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வருவோம். இப்போ இந்த 2025 ஒரு 12 வருஷம் கழிச்சு என்ன நடந்துருக்குதுன்னா, அப்போ நடந்தது இப்போ அதே மாதிரி நடக்குமானா அது தெரியாது. ஓகே, நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கிறேன், நிஃப்டி ஸ்பாட் பார்க்கறதுக்கு பதில். ஓகே, என்ன பண்ண நானே, ஓகே, நம்ம இந்த டெக்னிக்கெல்லாம் நமக்கு அவ்வளோ கரெக்டாக வராது. ஓகே, இது பேங்க் நிஃப்டி போயிட்டுருக்கிறேன், நிஃப்டி தானே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்ததுனாக்கா, முன்ன சொன்ன மாதிரி ஒரு பீக் ஃபார்ம் ஆச்சு, அங்கேருந்து பெரிய லெவலில் ஊந்துது, கிட்டத்தட்ட 50% ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி போய் திரும்ப ஊழுது, இப்போ நல்லா பேனிக்கில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் அப்போ பார்த்தப்போ கிட்டத்தட்ட 15-16% சொன்னேன், இப்போ கிட்டத்தட்ட 11-12% விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விழுந்து மேலே எழுந்து திரும்ப விழுந்துருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டு, நம்ம இந்த மார்க்கெட்டை வந்து டர்ன் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்ஐசி முடிவு பண்ணாலோ, சமயங்களில் வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்ஐசி இது பண்ண சொல்லுங்க, மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி இது எல்ஐசி உள்ள நுழைஞ்சால் ஓகே, பங்குச்சந்தைகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆனால் அது நடக்குமா, முன்னாடி நடந்து 2013 நடந்தது இப்போ திரும்ப நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அது நமக்கு தெரியாது. சரி, இப்போ இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அதாவது என்னென்னா மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டாக இருக்குது, அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கலாம், ஒரு பட்ஜெட் வரலாம், இல்லை நல்ல கார்பரேட் ரிசல்ட் வரலாம். டிசிஎஸ் ரிசல்ட் வந்தது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மேலே போச்சு, மற்ற ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகலை. இது ஒன்று இருக்குது. சரி, இப்போது தொடர்ந்து மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபெபனோசி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சுங்க.
அந்த ஹை ஃபார்ம் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதனுடைய 50% ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24,800 வருது. அதுதான் பாருங்கள், மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆனப்போ கரெக்டாக அந்த 24,800 அந்த ஏரியாவில் போனவுடனே ரெசிஸ்டன்ஸ் வந்து திரும்ப கீழே இறங்குச்சு. ஸோ இந்த லாங்கர் டைம் பீரியடில் வந்து இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல இது. அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத காமிக்கும். ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு இப்போ திரும்பி அப்படியே கீழே இறங்கி அதில் அப்படியே ஃபுல்லாக இங்கே எவ்வளோ ரெக்கவர் ஆச்சோ அவ்வளோ லாஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இந்த கடைசியாக வந்த ஒரு இது. சரி, இப்போது நம்ம அடுத்து எங்கே சப்போர்ட் வரும் தொடர்ந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதுதான் வந்து ஒரு லோ. இது வந்து போன அக்டோபர் மாதம் இல்லைங்களா? இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து ஒரு அக்டோபரில் ஒரு லோ ஃபார்ம் ஆச்சு. லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த நவம்பர் மாதம் தான் அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன். அதில் வந்து கண்டிப்பாக பிஜேபி தோற்றுறோன்னு நம்பினாங்க. அதனால தான் மார்க்கெட் இறங்கிச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபெட் சேர்மனும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும்னு சொன்னார். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ரேலி ஆச்சு. ஸோ ஒரு பெரிய ரேலி வந்து இங்கேருந்து வந்தது. ஸோ இப்போ இங்கேருந்து அந்த பெரிய ரேலி வந்ததுன்னா இப்போ நம்ம அதை வந்து இது பண்ணிப்போம், ஒரு ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் போடுவோம். இப்போ இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு போட்டோம்னா அதில் 50% ரிட்ரேஸ்மெண்ட் பாருங்கள். இது வந்து ஒரு 22,600 கிட்ட வருது இல்லைங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது வந்து 38.2 ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது இல்லை, நான் அப்படி ரிவர்ஸில் போட்டு விட்டுட்டேன். ஸோ இது இந்த ஹை போனதுக்கப்புறம் இது ஒரு சப்போர்ட்டு. கரெக்டாக பாருங்கள், இந்த சப்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவரி மேலே போச்சு. அடுத்தது இது சப்போர்ட். இந்த சப்போர்ட் தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தடவை வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து அங்கே தான் நிற்குது. ஆனால் இந்த சப்போர்ட் வந்து ஹோல்டு பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நாளைக்கே பார்த்தீங்கன்னா மண்டேவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆக போகுது. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ உடைக்க போகிறானுங்க. ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டும் உடைஞ்சதுனால் அடுத்த சப்போர்ட் வந்து இதுதான். இது வந்து 22,600. ஸோ லாஸ்ட் 1 இயர் ஒரு 14-15 மந்த்தினுடைய மிகப்பெரிய ரேலியனுடைய 50% ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 22,600 இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற இடத்துலையே மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி மேலே போகணும், அல்லது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 23,400 கிட்ட இருக்குது. இப்போது இன்னும் ஒரு 800 பாயிண்ட் வந்து நிஃப்டி, அதாவது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் வந்து 22,600 தான். ஸோ அது வந்து ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பொசிஷனை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. 22,600 கிட்ட வந்ததுனால் நீங்கள் வந்து ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து இந்த டெக்னிக்கல் எல்லாமே ப்ராபபிலிட்டி தானே தவிர சர்டினிட்டி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை அங்கேருந்து இன்னுமே பங்குகள் கீழே வந்ததுன்னா அதை வாங்கி ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும், அந்த ஒரு இது இருக்கணும். ஸோ ஏன்னா இப்போ டெக்னிக்கல் எதுவுமே வந்து உங்களுக்கு 100% இது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஏன்னா இன்னமும் வந்து எப்போ வந்து எஃப்ஐஏ வந்து செல்லிங் வந்து சப்சைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும், எப்போ மார்க்கெட் டர்ன் அரவுண்ட் ஆகும்னு பார்க்கணும். அதனால் வந்து இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் சைக்ளிக்கல்ஸில் பண்ணக்கூடாது, டிஃபென்சிவ்ஸில் தான் பண்ணணும். 22,600 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேச வேண்டிய விஷயம். இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். ஒரு பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.